சுருக்கெழுத்து தமிழ் உயர்வேகம் நிமிடத்திற்கு 150 வார்த்தைகள். Be ready for trial dictation for 2 minutes. 30 seconds left. Fifteen seconds left. 10 seconds left. 5 seconds left. Begin. மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, இந்த ஆண்டிற்கான நிதிநிலை அறிக்கை மீது நடைபெறுகின்ற பொது விவாதத்தில் பேசுவதற்கு வாய்ப்பளித்த தங்களுக்கு என் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். முதல் கருத்தாக நான் வேலை வாய்ப்பு பற்றி ஒரு சில வார்த்தைகள் சொல்ல விரும்புகிறேன். எனக்கு தெரிந்தவரை சுமார் 80 லட்சத்திற்கும் அதிகமாக இளைஞர்கள் தற்போது பதிவு செய்து வேலைக்காக காத்திருக்கிறார்கள். எனவே அரசாங்க பணிகளில் உள்ள காலி பணியிடங்களை கணக்கெடுத்து இயன்ற அளவு விரைவில் அவர்களுக்கு வேலை வழங்க ஆவண செய்ய வேண்டுமென்று கேட்டுக்கொள்ள கடமைப்பட்டுள்ளேன். அடுத்தபடியாக விவசாயிகளுக்கான ஆதார விலையை பொறுத்தவரை நெல்லுக்கு ஒரு குவிண்டாலுக்கு ரூபாய் 3000 வழங்கப்படும் என்று உங்கள் தேர்தல் அறிக்கையிலே குறிப்பிட்டீர்கள். நீங்கள் ஆட்சிக்கு வந்து 3 ஆண்டுகள் கடந்தும் இதுவரை அதற்கான அறிவிப்பு வரவில்லை என்பதை இந்த அவையின் கவனத்திற்கு கொண்டு வர கடமைப்பட்டுள்ளேன். அதே போல இதுவரை மாணவர்களுக்கு புதிய கல்விக் கடன் வழங்கும் உறுதிமொழியும் நிறைவேற்றப்படவில்லை என்பதை வருத்தத்துடன் தெரிவித்துக் கொள்கின்றேன். மற்ற துறைகளை எடுத்துக்கொண்டால் ஆரம்பப்பள்ளி ஆசிரியர்கள், அரசு ஊழியர்கள், துப்புரவு பணியாளர்கள் உள்ளிட்ட பலர் இன்றைக்கு பல்வேறு கோரிக்கைகளை முன்வைத்து போராட்டம் நடத்தி வருகிறார்கள். குறிப்பாக பழைய ஓய்வூதிய திட்டம், காலமுறை ஊதியம் ஆகியவை நீண்டகால கோரிக்கைகளாக உள்ளன என்பதை சுட்டிக்காட்ட விரும்புகிறேன். அவர்களை அரசு அழைத்து பேசி அவர்களது பிரச்சினைகளுக்கு சுமூக தீர்வு காண வேண்டுமென்று வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன். அடுத்தபடியாக தமிழ்நாட்டின் மேற்கு மாவட்டங்களில் தென்னை விவசாயம் அதிகமாக உள்ளது. அத்தகைய விவசாயிகளிடமிருந்து கொப்பரை தேங்காயை அரசே பெற்று எண்ணெய் தயாரித்து கூட்டுறவு நியாய விலை கடைகள் மூலம் விற்க நடவடிக்கை எடுப்பதாக சொல்லப்பட்டது. அந்த திட்டத்தில் உடனடியாக அக்கறை செலுத்த வேண்டுமென்று கேட்டுக்கொள்ள விரும்புகிறேன். சுருக்கெழுத்து தமிழ் உயர்வேகம் நிமிடத்திற்கு 150 வார்த்தைகள். வினாத்தாளின் குறியீட்டு எண் 951. கோட் நம்பர் ஆஃப் கொஸ்டின் பேப்பர் 951 951. படிக்கப்பட்டதை சுருக்கெழுத்தில் எழுதிக்கொள்ள வேண்டும். சுருக்கெழுத்தில் எழுதிக்கொண்டதை அதற்கு நேரான விரிவெழுத்தில் எழுத வேண்டும். சுருக்கெழுத்து திறனுக்காக 10 மதிப்பெண்கள் ஒதுக்கப்பட்டுள்ளன. விரிவெழுத்தில் எழுதும்போது கையெழுத்து தெளிவாக இருப்பதுடன் வரிகளுக்கிடையே உரிய இடைவெளி இருக்க வேண்டும். 30 seconds left. Fifteen seconds left. 10 seconds left. 5 seconds left. Begin. மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, வரவு செலவு திட்ட பொது விவாதத்தில் உரையாற்ற அனுமதி தந்த தங்களுக்கு முதற்கண் என் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். எனக்கு கிடைத்துள்ள சில நிமிடங்களில் இயன்றவரை சுருக்கமாக எனது கருத்துக்களை முன்வைக்க விரும்புகிறேன். முதலாவதாக சிறுதொழில் துறையை பொறுத்தவரை குறு மற்றும் சிறு தொழில்களில் இன்றைக்கு இந்தியாவிலே தமிழ்நாடுதான் முதல் மாநிலமாக உள்ளது. இது சம்பந்தமாக இந்த அவையின் வாயிலாக கோரிக்கை ஒன்றை முன்வைக்க விரும்புகிறேன். நலிந்த நிலையிலுள்ள சிறு தொழில்களின் தேவையை பூர்த்தி செய்யும் வகையில் அவற்றின் வங்கி கடன்களை
தள்ளுபடி செய்ய மத்திய அரசுக்கு அழுத்தம் தர வேண்டுமென்று நான் இந்த நேரத்தில் கேட்டுக்கொள்கிறேன். குறைந்தபட்சம் வட்டியை மட்டுமாவது தள்ளுபடி செய்வது அத்தியாவசியம் என்பதை மத்திய அரசின் கவனத்திற்கு கொண்டு வர வேண்டுமென்று சுட்டிக்காட்ட விரும்புகிறேன். அதேபோல பெரும் தொழில்களை பொறுத்தவரை இதுவரையில் சுமார் 7 லட்சம் கோடி ரூபாய் அளவுக்கு நாம் முதலீட்டை பெற்றிருக்கிறோம். இதன் மூலமாக மொத்தம் 20 லட்சம் பேர்களுக்கு வேலைவாய்ப்பு கிடைத்துள்ளது என்பதை அறிந்து உள்ளபடியே பெருமகிழ்ச்சி அடைகிறேன். நமது மாநிலத்தில் தொழிலாளர் பிரச்சினைகள் அதிகம் இல்லாவிட்டாலும் அங்கொன்றும் இங்கொன்றுமாக ஒரு சில பிரச்சினைகள் ஏற்படுவதை பார்க்க முடிகிறது. அவற்றையும் பேச்சுவார்த்தை மூலம் தீர்க்க வேண்டுமென்று நான் அரசை வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன். அதற்கடுத்தபடியாக இங்கே தொழிற்சாலை தொடங்க நிலம் வழங்க முன்வரும் குடும்பங்களில் ஒருவருக்கு அந்த தொழிற்சாலையில் வேலை வாய்ப்பு வழங்குவதை கட்டாயமாக்க வேண்டுமென்று நான் அரசை கேட்டுக்கொள்ள விரும்புகின்றேன். மக்கள் நல்வாழ்வு துறையை பொறுத்தவரை இன்னுயிர் காப்போம் என்ற திட்டம் உட்பட பல்வேறு சிறப்பு திட்டங்கள் செயல்படுத்தப்படுகின்றன. அது மட்டுமல்லாமல் சென்னையில் 1000 படுக்கைகள் கொண்ட அரசு பன்னோக்கு மருத்துவமனையை அமைத்ததற்காக நான் மாண்புமிகு முதல்வர் அவர்களுக்கு நன்றி பாராட்ட விரும்புகின்றேன். இந்த மருத்துவமனையில் அதிநவீன வசதிகள் கொண்ட 15 அறுவை சிகிச்சை கூடங்கள் உள்ளன என்பதை பார்க்கும்போது மருத்துவத்துறையில் இந்தியாவிற்கே நாம் முன்னோடியாக விளங்குகிறோம் என்பதில் சற்றும் ஐயமில்லை. அதற்கேற்றவாறு நம் பொதுமக்களும் இந்த சிறப்பு வசதிகளை சுகாதாரமான முறையில் பராமரிக்க ஒத்துழைக்க வேண்டுமென்று இந்த சந்தர்ப்பத்தில் கேட்டுக்கொள்கிறேன். அதற்கு அடுத்தபடியாக முதலமைச்சரின் விரிவான மருத்துவ காப்பீட்டு திட்டம் மூலம் ரூபாய் 5 லட்சம் வரை ஏழை எளிய மக்கள் உயர் சிகிச்சை பெற வழிவகை செய்யப்பட்டுள்ளது. இந்த வசதியையும் மக்கள் இயன்றவரை பயன்படுத்திக் கொள்ள வேண்டுமென்று வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கின்றேன். இந்த நேரத்தில் செய்தி மற்றும் மக்கள் தொடர்பு துறை குறித்து ஒரு சில வார்த்தைகள் சொல்ல விரும்புகிறேன். அரசின் குடும்ப நல திட்டமாக இருந்தாலும் சரி, மகளிர் உரிமை திட்டமாக இருந்தாலும் சரி, அரசின் அனைத்து நல திட்டங்களும் மக்களை அடைந்துள்ளன. இந்த அரசை பற்றி யாரும் குறை சொல்ல முடியாத அளவுக்கு திட்டங்களின் பயன்கள் சாதாரண ஏழை எளிய மக்களை எட்டியுள்ளன. செய்தித்துறை எடுத்து வரும் முயற்சிகளோடு சேர்ந்து மாமன்ற உறுப்பினர்களும் திட்டங்களை மக்களுக்கு எடுத்துச் செல்வதில் அக்கறை செலுத்த வேண்டுமென்று சுட்டிக்காட்ட விரும்புகிறேன். அடுத்ததாக பள்ளி கல்வி துறை குறித்து 1-2 கருத்துக்களை இந்த மாமன்றத்தில் வைக்க விரும்புகிறேன். நான் சமீபத்தில் இது சம்பந்தமாக ஒரு செய்தியை பார்த்தேன். பள்ளி மாணவர்களுக்கான கல்வி உபகரணங்கள் சீனாவிலிருந்து இறக்குமதி செய்யப்பட்டதாக அறிந்தேன். ஒருவருக்கு ஒரு விஷயத்தை போதிப்பதை விட அவர்களை அந்த பணியில் ஈடுபடுத்துவது மிகச்சிறந்த பயனளிக்கும். அதிலும் குறிப்பாக உயர்நிலை பள்ளி ஆசிரியர்கள் மாணவர்களை அதிக அளவில் செயல்முறை விளக்கங்களில் ஈடுபடுத்த வேண்டுமென்று கேட்டுக்கொள்கிறேன். அதற்கான உபகரணங்களை நம் உள்நாட்டு கைத்தொழில் நிறுவனங்களை கொண்டே உருவாக்க வேண்டும் என்று கோரிக்கை வைக்க விரும்புகிறேன். அப்போதுதான் ஏட்டுக்கல்வியுடன் மாணவர்களின் அனுபவ அறிவும் மேம்படும் என்பதை உறுதியாக சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். அடுத்தபடியாக சென்னையில் உள்ள இந்திய தொழில்நுட்ப கழகத்தில் நமது அரசு மருத்துவர்கள் ஆராய்ச்சி படிப்பு மேற்கொள்ள ஆவண செய்ய வேண்டுமென்று நான் அரசை கேட்டுக்கொள்கிறேன். மத்திய அரசோடு பேசி அதற்கான இடங்களை பெற்றுத்தர ஏற்பாடு செய்ய வேண்டுமென கோருகிறேன். அப்படி செய்தால் மேற்கத்திய நாடுகளுக்கு இணையாக நமது மருத்துவர்களும் புதிய கண்டுபிடிப்புகளை நிகழ்த்தி சாதனை படைக்க முடியும் என்பதை சுட்டிக்காட்ட கடமைப்பட்டுள்ளேன். தலைவர் அவர்களே, தமிழ்நாட்டில் உள்ள நகராட்சிகளுக்கு நீர் ஆதாரம் வழங்க கூட்டு குடிநீர் திட்டங்கள் அமைக்கப்படும் என முதலமைச்சர் அவர்கள் அறிவித்தார்கள். அதில் எங்களது புதுக்கோட்டை மாவட்டத்தையும் இணைத்து கொள்ள வேண்டும் என்று கேட்டு உரையை நிறைவு செய்கிறேன்.